ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபால்ஸ் வைக்கலாம் வாங்க. சாரியோட பக்கம் எடுத்திருக்கேன். அது 2 ஜான் எந்த அளவாக இருந்தாலும் சரி, நம்ம கையில் 2 ஜான் அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் கை சின்ன கையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேப்பில் ஒரு 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. பக்கமாக எடுத்துட்டு மேல் பக்கம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சீலையோட கார்னரில் அப்படி வச்சுக்கோங்க. டெக்டைல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த சாரியாக இருந்தாலும் பால் தேய்ச்சி கட்டும்போது அது ஒரு அழகாக இருக்கும். 2வது கீழே ஜரிகையெல்லாம் கிழிஞ்சு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரும். அதுக்காக தான் நம்ம சாரியை பேக்ரவுண்ட்ல குட்டி தம்பி கொஞ்சம் கத்துவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து சாரி ஃபால்ஸ்க்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். உங்கள் ஊரில் எப்படி வாங்குறாங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் வீட்டில் தைச்சிட்டு இருக்கனால நான் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் 40 ரூபாவில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் தைச்சி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 ரூபா கூட வாங்கலாம். ஏன்னா அடுத்தவங்களை விட ஒரு 10 ரூபா கம்மியாக வச்சு இது பண்ணாதான் நம்மளுக்கு அதிகமான கஸ்டமர் வருவாங்க. பரவாயில்ல, அவங்கள விட இவங்க 10 ரூபா கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்னு கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. நீங்க பர்மல் மிஷின்ல தைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா தைங்க. ஏன்னா இது இந்த இந்த மிச்சம் இருக்க இந்த சாரி இருக்கு பாத்தீங்களா, இதுப்ப அந்த ஜீப்ல சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நானே கூட ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல அந்த மாதிரிலாம் சிக்க வச்சிருக்கேன். அப்ப என்ன பூரா கிரீஸ் ஆகி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால பெடல் மிஷின்ல தைக்கிறவங்க பார்த்து ஜாக்கிரதையா தைங்க. இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்படி நீவி நீவி விடணும். இந்த பக்கம் எங்கேயாவது சுருக்கம் இருந்தாலும் வெளியில வந்து அச்சிங்கா தெரியும், நீட்டான ஃபினிஷிங் இருக்காது. அதனால 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, மொல்லமா தைங்க. மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது இதெல்லாம் இது பண்ணிட்டு இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க. ஏற்கனவே மறைஞ்சு முடிச்சோடனே அதே தான் இந்த இடத்துல மடிச்சு இது வரும்போது ஜெடிக்கன் போட்டுக்கோங்க. முடிக்கும் போது அதே மாதிரி ஜெடிக்கன் போட்டு முடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதையும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். உள்ள எந்த பக்கம் சுருக்கமோ ஒரே இல்லை, நீட்டாக இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு.